கிட்ட வா, நான் பேசுறது கேட்கணும்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா சாப்பிட்றதுக்கு சோறே கொண்டு வரல, அதனால இங்கே செய்கிறேன். எங்கள் அம்மா இப்போ தான் பாருங்கள் பருப்பு போட்டு போயிருக்கிறாங்க. பருப்பு தக்காளி மிளகா கடைஞ்சி சாப்பிட போகிறோம். சாப்பாடு வந்து அப்புறமா வச்சுக்கலாம், சீக்கிரம் ஆயிரன்ட்டு எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு சாப்பாடு வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள் மாட்டுக்கு சோறு ஆகுது. இன்றைக்கி நிலத்துலேயே சமைக்கிறதுனால அவ்வளோ பொருளெல்லாம் அம்மா எடுத்து வரல, இங்கே இருக்கிறத வச்சு சமைக்கலான்ட்டு. கருவேப்பிலை கேட்டாங்களா, அதனால அங்கே கருவேப்பிலை இருக்குது. நானும் புகழும் பறிச்சுட்டு வர போகிறோம். வாங்க நீங்களும் சேர்ந்து பார்ப்பீங்க. அந்த கருவேப்பிலை நான் குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே இருக்குது. எனக்கே 36 வயசு ஆயிடுச்சு, இன்னமும் அந்த கருவேப்பிலை இருக்குதுங்க, அப்படியே இருக்குது. நான் வாங்க உங்களை காட்டுறேன். எங்கள் அப்பா பாருங்க ஜாலியாக தூங்கத்துக்குன்னே இங்கே வந்துட்டுக்கிறாங்க. இங்க இருக்கு பாரு கருவேப்பிலை. இங்க பாருங்க கருவேப்பிலை ரொம்ப இந்த செடிங்களை இன்னும் கொஞ்சம் ஏறாடேப்பா. இது கருவேப்பிலை தானே உண்மையிலையா? இந்த செடிங்கெல்லாம் மறைச்சிருந்தாலும் இவனுக்கு கருவேப்பிலை எதுன்னு தெரியல. ஒரு வேளை வாத்த செடி பிடிங்கன்னா ஏப்பா இந்தா நீ பிடி, நான் பறிக்கிறேன். பிடி. கருவேப்பிலை தாம்மா. பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கருவேப்பிலை பறிச்சுன்னுங்கிறாங்க. இங்கே பாருங்க, அதாவது இது வந்து மரம் மாதிரி பெருசாக வளரல. இது பார்த்திங்கன்னா இப்படியே படருது, அப்படியே தரையே படர்ந்துட்டு இருக்குது. மரம் மாதிரி வளரவே மாட்டேங்குது. செடிங்கனால உங்களுக்கு சரியாக கண் தெரியாது, எனக்கே அப்படிதான் கண் தெரியல. வாத செடி பிடிங்கிட்டோன்னு மூந்து பார்த்தா தான் தெரியுது கருவேப்பிலை. செம்ம வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இது பாருங்க உள்ளெல்லாம் இருக்குது. இங்கே காட்டுறான் என்ன பாம்பு தான் இருக்கும் அங்கங்க, நம்ம தான் பார்த்து பறிச்சிக்கணும். எங்களுக்கு பழகிருச்சு, அதனால எங்களுக்கு தெரிவிக்கல. பாம்பானா தேவைன்னா என்ன. ஓகே கட் பண்ணி. சரி, கருவேப்பிலை பறிக்க வந்த இடத்துல பப்பாளி 2 இருந்துச்சுங்களா, சரி சாப்பிடுவோமே அப்படின்ட்டு புகழ் பறிச்சிட்டு வரான். போகிறோம், மறுபடியும் சமையல் பண்ணுற இடத்துக்கு போகிறோம். சாப்பாடு ஆயிடுச்சு. என்னத்துக்குடா மட்டை? ஒரு வழியா 3 மணிக்கு நாங்கள் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டோம். என்னமா சாப்பாடு, சாம்பார், அப்பளம். வாங்க சாப்பிடலாம் மாட்டுக்கொட்டாயில் உட்காந்து. பாய்.